தேவஸ்தானத்தில் இலவச தரிசனத்துக்கான டிக்கெட் பெறும்போது கூட்ட நெரிசலில் சிக்கி தமிழகத்தை சேர்ந்த ஒருவர் உட்பட 6 பேர் நேற்று உயிரிழந்தனர். சேலம் மாவட்டத்தை சேர்ந்த மல்லிகா என்பவர் இலவச தரிசன டிக்கெட் பெற முயன்ற போது கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தார். இதையடுத்து உயிரிழந்த 6 பேரின் உடல்களும் திருப்பதியில் அமைந்துள்ள அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு உடற்கூறு ஆய்வுக்காக கொண்டு செல்லப்பட்டது. இதையடுத்து விபத்தில் காயமடைந்தவர்கள் அனைவரும் அரசு மருத்துவமனையில் முதலில் சேர்க்கப்பட்டனர். பின்னர் அனைவரும் தனியார் மருத்துவமனைக்கு தற்போது மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் இறந்தவர்களின் உடல்கள் அனைத்தும் உடற்கூறாய்வு செய்யப்பட்டு உறவினர்களிடம் உறவினர்களிடம் ஒப்படைக்கும் வேலை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தமிழகத்தை சேர்ந்தவரான மல்லிகாவின் உடலை வாங்க அவரது கணவர் மற்றும் உறவினர்கள் தற்போது மறுப்பு தெரிவித்து வருகின்றனர். ஆந்திர அரசின் முதலமைச்சர் நேரடியாக வந்து மல்லிகாவின் உடலை பார்வையிடும் வரை மல்லிகாவின் உடலை வாங்க மாட்டோம் என அவரது கணவர் தெரிவித்திருக்கிறார். ஆந்திர அரசின் உள்துறை அமைச்சர் இறந்தவர்களின் உறவினர்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்த போதிலும் முதலமைச்சர் வந்தால் மட்டுமே தற்போது உடலை வாங்குவோம் என மல்லிகாவின் உறவினர்கள் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். அது எத்தனை நாட்கள் ஆனாலும் சரி, ஒரு வாரம் ஆனாலும் சரி, 10 நாட்கள் ஆனாலும் சரி, ஆந்திராவின் முதலமைச்சர் நேரடியாக வந்து மல்லிகாவின் உடலை பார்க்கும் வரை மல்லிகாவின் உடலை வாங்க மாட்டோம் என அவர்கள் உறவினர்கள் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பானது ஏற்பட்டு வருகிறது.